வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் டேட்டு, அதேபோல் 2026 ஸ்பெஷல் எக்ஸாம் எப்பொழுது, அதாவது டெட் எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு எழுதிய டிஎன்டிஇடி ரிசல்ட் எப்பொழுது வெல்லும், அதேபோல் தற்போது அறிவிக்கப்பட்ட பிரகாரம் 2026ஆம் ஆண்டு ஸ்பெஷல் எக்ஸாம் யாருக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், இதுதான் தற்போது இருக்கக்கூடிய பெரிய சந்தேகங்களும் கேள்விகளாகவே இருக்குது. இதில் 2025ஆம் ஆண்டு நம்ம நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1 லோயர் லெவல், பேப்பர் 2 அப்பர் லெவல் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஆனுவல் பிளான் வெளியிடும் போது 15 மற்றும் 16ஆம் தேதி பேப்பர் 1 பேப்பர் 2 நடைபெறும் என்றும், தேர்வு முடிவுகள் ரிசல்ட்டு, அதாவது டிஎன்டிஇடியோடைய ரிசல்ட்டு டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியிடப்படவில்லை. என்ன காரணம்னா, இதில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொஷின் இருக்குது, அதனால் எங்களுக்கு அதில் கிரேஸ் மார்க் வேணும், பூஸ்ட் மார்க் வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை தொடர்ந்து அதற்கான வழக்குகள், அதாவது அது மட்டுமின்றி அந்த அப்ஜெக்ஷன் கொஷின் நம்ம சப்மிட் பண்ணதுனாலையும், அதேபோல் ஆசிரியர்கள் தற்போது போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும், அதாவது டெட் தேர்ச்சி வேண்டும் கட்டாயம் அப்படின்னு அரசு உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து அந்த டெட் எக்ஸாம் எழுதப்பட்டது. அப்போ ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும், நாங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து பதவியில் இருப்பதால் தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிலுவையில் வழக்குகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் யாருக்கு இருக்குது அப்படின்றது 2026ஆம் ஆண்டு டிஆர்பி சம்மந்தமாக நமக்கு அந்த ஆனுவல் பிளான் விட்டால் மட்டும்தான் யாரெல்லாம் அதில் எலிஜிபிள், யாரெல்லாம் அந்த தேர்வை எழுத வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் 2025ஆம் ஆண்டு டிஎன்டிஇடி எழுதியிருக்கக்கூடியவங்களுக்கு தேர்வு முடிவு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதிக்குள் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கட்டங்களில் ஜனவரி முதல் வாரம் பொங்கல் பண்டிகை முடிந்து வரும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நிறைய பரவுனது. ஆனால் இது வரைக்கும் வரவில்லை. இது அரசு சம்மந்தமாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நமக்கு கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வமான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெறணும் அப்படின்னா, அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அவங்க அப்டேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு புதிய ஒரு தகவல்களாக இருக்கட்டும், அதாவது ஆனுவல் பிளானாக இருக்கட்டும், அதை ஷெட்யூலில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பாஸ் மார்க், கட் ஆஃப் மார்க் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வழங்குறதில், போஸ்டிங் வழங்குவதில் ஏதாவது அஃபிஷியலாக ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கீழே குறிப்பிடப்படல அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது trb.tn.gov.in என்ற வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் நோட்டிஃபிகேஷன் வரும், இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் டேட் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அது முடிந்ததுக்கப்புறம் தான் வெளியிட வேண்டும் அப்படின்றதும் ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸாம், குறிப்பாக 3 ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா நியூஸ் பரவிருக்கு. அதனால் அவர்களுக்கு அந்த ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால தேர்வு முடிவு ரிசல்ட்டை வெளியிட்டணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இதில் நம்ம இந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், அதாவது ரிசல்ட் டேட் எப்போ சொல்லி கேட்டுக்கலாம். நம்ம கால் பண்ணியிருந்தோம், அவங்க ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் அந்த நம்பர், காண்டாக்ட் நம்பர் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்க முடியும். இதில் 2025ஆம் ஆண்டு டிஎன்டிஇடி தேர்வு எழுதியிருக்கவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் ஏதும் டிஆர்பி சம்பந்தமாக வெளியிடப்படவில்லை. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் டீச்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்திற்காக இந்த 3 எக்ஸாம் நடைபெறுகிறது, அதற்கான எலிஜிபிள் யார், அதில் யாரெல்லாம் இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்ற விவரங்களும் இன்னும் தெரியவில்லை. அது பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஆனுவல் பிளான் மிக விரைவில் வெளியிட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்வால்வ் ஆகி உடனடியாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதேபோல் இதற்கு முன்பு எழுதி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும், பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளும் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம இதற்கு முன்பாக எழுதியிருந்தாலும் தற்போது தேர்வு வெளியாச்சு, அதனால் தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக வெளியிடப்படும். அதனால் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் யாருக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளான் வெளியிடுவாங்க.
எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டி வந்து அவங்க ஆனுவல் பிளான் வந்து தெரிவித்ததுக்கு அப்புறம் மட்டுமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. 2025ஆம் ஆண்டு மட்டும்தான் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க ரிசல்ட்டு. அது வரல. அதனால் அதில் வந்து என்ன அப்ஜெக்ஷன் கொஷின் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ண போதுன்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. அதனால் 1 மந்த்து கழித்து வரும் அப்படி மாதிரி சொல்லப்பட்டது. 1 மாத காலங்கள் முடிவடைந்தும் இன்னும் வரவில்லை. அதே போல் இதில் இந்த வருடம் வந்து லேட்டாக இருக்க காரணம் ஸ்பெஷல் வந்து அதாவது அப்ஜெக்ஷன் கொஷின் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆசிரியர்களும் தகுதி பெற வேண்டும் டெட்டு வந்து கட்டாயம் அப்படின்னால தேர்வு எழுதியிருக்காங்க. அதனாலும் காலதாமதம் ஆகலாம். கட் ஆஃப் மார்க் பாஸ் மார்க் குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கை இருக்குது. அதனாலையும் காலதாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடும் அப்படின்ற எதிர்பார்த்து தான் காத்திருக்கோம். அதனால் வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக உடனே இன்டிமேட் பண்ணுறேன். இதேபோல் வந்து நம்ம ஒரு பயனுள்ள தகவலில் வந்து மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேபோல் மற்ற தகவல்கள் அதே வந்து ஹெல்ப்லைன் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களைப் போல் இருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.